ஹலோ கைஸ். டிஎஸ்ஏ கம்ப்ளீட் மாஸ்டரி சீரிஸ்ல அரேஸோட 8த் வீடியோ இது. இன்னைக்கு லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 153 ஃபைண்ட் மினிமம் இன் ரொட்டேட்டட் சார்ட்டட் அரே பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா வந்து, மினிமம் வந்து ஒரு சார்ட்டட் அரேல வந்து எங்க இருக்கோ அது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெறும் ஒரு சார்ட்டட் அரே அப்படின்னா வந்து, மினிமம் வந்து ஆப்வியஸ்லி வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஸோ ஒரு சார்ட்டட்னா என்ன? சின்ன நம்பர்ல ஆரம்பிச்சு பெரிய நம்பர் போறது தான் ஒரு சார்ட்டட் அரே. ஸோ வெறும் சார்ட்டட் அரேல வந்து மினிமம் எங்க இருக்கும்னா வந்து லீஸ்ட் நம்பர் வந்து ஸ்டார்ட்டிங் ஆஃப் தி அரேல வந்து இருக்கும். ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ்ல. ஆனா இந்த அரே வந்து ஒரு ரொட்டேட்டட் சார்ட்டட் அரே. ஸோ ரொட்டேட்டட் சார்ட்டட் அரே அப்டின்னா என்ன அப்டின்னா வந்து, எவ்ரி டைம் ஒரு ரொட்டேஷன் நடக்கும்போது கடைசில இருக்கிற எலமெண்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ரொட்டேட் ஆயிரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்டின்னா வந்து, லெட்ஸ் சே வந்து இப்போ நம்மளோட ரொட்டேஷன் நம்பர் வந்து அதாவது அந்த நம்பர் வந்து ஒரு 3 குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும்னு நம்மள வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்டின்னா வந்து, லாஸ்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் நீங்க 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ண சொன்னதுனால, நம்ம வந்து 3 டைம்ஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் நம்பர் வந்துரும். அண்ட் தென் தேர்ட் டைம் பண்றோம். ஸோ இப்போ வந்து இந்த 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சார்ட்டட் அரே வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இவங்க என்ன கேட்குறாங்க அப்டின்னா வந்து, இதுல மினிமம் வந்து கண்டுபிடிங்க அப்டின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து இத பார்த்தாலே தெரியும் மினிமம் எங்க இருக்கு அப்படின்னு. ஜஸ்ட் ஸோ இதுல மினிமம் பொறுத்தவரைக்கும் இதோட மினிமம் வந்து 1 இந்த அரேல. ஸோ இதுல வந்து மினிமம் என்னன்னு நமக்கு பார்த்தோனே தெரிஞ்சிரும். விச் இஸ் 1. பட் இதே வந்து ஒரு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும்போது வந்து, நம்ம வந்து ஒரு நார்மல் லீனியர் சர்ச்ச யூஸ் பண்ணி இத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து, டைம்ஸ் இது வந்து ரன் ஆகும். ஸோ லெட்ஸ் சே வந்து இங்க இடத்துல வந்து இப்போ வந்து அரவுண்ட் வந்து 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு. பட் லெட்ஸ் சே வந்து இங்க ஒரு 1,00,000 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்டின்னா வந்து, நம்ம ஒரு 1,00,000 எலிமெண்ட்ஸயுமே செக் பண்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் கூட வரலாம் நமக்கு. வெறும் ஒரு மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ வெறும் ஒரு லீனியர் சர்ச் இதுல ஒர்க் ஆகுமான்னு கேட்டா, அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. ஒர்க் ஆகும். பட் வந்து அவ்வளோ எஃபெக்டிவா சொல்யூஷன் இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கொஸ்டின்லயே வந்து சொல்லிட்டாங்க. என்ன அப்டின்னா வந்து, நீங்க வந்து பிக் O ஆஃப் லாக் அண்ட் டைம்ஸ்ல இத சால்வ் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு அல்காரிதம் எழுதணும். அந்த அல்காரிதம் வந்து பிக் O ஆஃப் லாக் அண்ட் டைம்ஸ்ல ரன் ஆகணும் அப்டின்னு. ஸோ பிக் ஆஃப் லாகின் அப்டின்னா வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். விச் இஸ் பைனரி சர்ச். ஸோ உங்களுக்கு பைனரி சர்ச் தெரியல அப்டின்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. வந்து இந்த அ ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீ ரெக்விசிட்டா வந்து பைனரி சர்ச் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா தான் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ வந்து பைனரி சர்ச் அவ்ளோ காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. ஈஸி தான். ஸோ நீங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. எந்துலன்னு இல்ல, உங்களுக்கு எந்த கிரியேட்டர் புடிச்சிருக்காங்களோ லைக் இது வந்து அது யாருதுலருந்து வேணா லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த பைனரி சர்ச். என் வீடியோ தான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் தட் நீங்க வந்து பிக் ஆஃப் லாக் அண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு அல்காரிதம் எழுதுறதுக்கு நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ பிக் ஆஃப் லாக் அண்ட் டைம்ஸ்ல ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு பைனரி சர்ச் வந்து தேவைப்படும். ஸோ ஒரு ப்ரீ ரெக்வெஸ்ட்டா அத லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸோ இப்படி பண்றதுனால நம்ம வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா வந்து, அந்த பைனரி சர்ச் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். விச் இஸ் நமக்கு வந்து ஒரு 3 வேரியபிள் வேணும். லெஃப்ட், ரைட்டு, மிடில் அப்படின்னு. ஸோ அது எப்படின்னு வந்து அந்த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து லெஃப்ட்ட வந்து இனிஷியல் இண்டெக்ஸ்லயும், ரைட்ட வந்து கடைசி இண்டெக்ஸ்லயும், அண்ட் மிடில வந்து லெஃப்ட் பிளஸ் ரைட் டிவைடட் பை 2ல வந்து வச்சிருக்கோம். விச் இஸ் த மிடில்த் எலிமெண்ட். அதுல வந்து நம்ம மிடில்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இத இதுலருந்து எப்படி நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்றது இந்த இதுல அப்படின்னா வந்து, லெட் இதுல வந்து பீக் எலிமெண்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பீக் எலிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மவுண்டைன் எடுத்துக்கோங்க. இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மவுண்டைன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மவுண்டெயின்ல இத தான் வந்து பீக்குன்னு சொல்லுவாங்க. வெயிட், வெயிட். இத தான் வந்து பீக்குன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எதனால வந்து அது பீக் அப்டின்னா வந்து, நம்பர்ஸ் வந்து ஒரு சின்னசா ஸ்டார்ட் ஆகும். லெட்ஸ் சே வந்து சி லெவல்லருந்து மவுண்டெயின் இருக்கு அப்டின்னா, சி லெவல்ல 0. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமா மவுண்டெயினோட ஹைட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஃபீட்ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 ஃபீட்ல இருக்குது. நெக்ஸ்ட் 12 ஃபீட்டா மாறும். அண்ட் தென் 16 ஃபீட் ஆகும். அண்ட் ஃபைனல் டாப்ல வந்து 18 ஃபீட்டா இருக்கும்.
ஸோ இதான் வந்து பீக். அந்த 18ன்றது தான் பீக்கு. அண்ட் தென் அடுத்து என்ன ஆகும் அப்டின்னா வந்து, அது வந்து குறைஞ்சுகிட்டே வரும். ஏன்னா இன்னொரு சைட்ல மவுண்டைன் போறனால குறைஞ்சுகிட்டே வரும். 17, 15, எ ச 7 அண்ட் தென் 0 அந்த மாரி குறைஞ்சிரும். ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்டின்னா வந்து, பீக் எலிமெண்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா பீக் எலிமெண்ட் கண்டுபிடிச்சா தான் வந்து, நம்மளால வந்து அடுத்து இருக்கிற மினிமம் வந்து எடுக்க முடியும் வெளிய. ஏன்னா இது வந்து ஒரு ரொட்டேட்டட் சார்ட்டட் அரே அப்டின்றதுனால, நம்மளோட பீக் எலிமெண்ட்க்கு அடுத்தது தான் வந்து நம்ம மினிமம் எலிமெண்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம அத செக் பண்றோம். ஸோ அது எப்படி பண்ணுவோம் அப்டின்னா வந்து, பைனரி சர்ச் எப்படி பண்றோமோ, சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவோட இருக்கும். ஸோ வந்து லெஃப்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லயும், அண்ட் தென் ரைட்ட வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸ் பண்ணிருவோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு வைல் லூப் ரன் பண்ணுவோம். எதுல இருந்துனா லெஃப்ட் கோஸ் டில் ரைட் வரைக்கும் ரன் பண்ணுவோம். அண்ட் தென் இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கப்புறமேட்டு வந்து நம்மளோட கொஸ்டின பொறுத்தவரைக்கும் நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ மினிமம்ம ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் எடுத்துட்டு, அதில நம்ஸ் ஆஃப் 0 வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அண்ட் தென் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்க அந்த பைனரி சர்ச் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். மிடில் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு. லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட் பை 2. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஏன் இந்த இத யூஸ் பண்ணியிருக்கோம்னு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்மளோட பைனரி சர்ச்சுக்கான வீடியோல கடைசியில இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. என்ன செக் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளோட மினிமம் வந்து நம்மளோட மிடில்ல இருக்கான்னு செக் பண்ணுவோம். விச் இஸ் நம்ஸ் ஆஃப் மிடில். மினிமம் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் இந்த பில்ட் இன் ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். விச் இஸ் math டாட் மினிமம். math டாட் மின், நம்ஸ் ஆஃப் மிடில், எல்ஸ் மினிமம். இது 2த்துல எது மினிமமோ அத வந்து மினிமம்ல வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் தென் வந்து நம்ம அகைன் வந்து மிச்சம் ஏதாவது மினிமம் வந்து இருக்கான்னு செக் பண்றோம். ஸோ அதுக்காக வந்து செக் பண்ணுவோம். என்ன அப்படின்னா வந்து நம்மளோட மிடில் எலிமெண்ட் இஸ் இட் கிரேட்டர் தேன் நம்ஸ் ஆஃப் ஹை, அதாவது நம்ஸ் ஆஃப் ரைட். இன்கேஸ் இது வந்து கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளோட லெஃப்ட்ட வந்து மிடில் பிளஸ் 1ல வந்து வச்சுருவோம். இல்ல அப்படின்னா வந்து ரைட்ட வந்து மிடில் மைனஸ் 1ல பிளேஸ் பண்ணிருவோம். ஃபைனலா வந்து அண்ட் தென் ஃபைனலா வந்து மினிமம ரிட்டர்ன் பண்ணிருவோம். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பட் நான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளோடயே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். விச் இஸ் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இதுல வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. வெயிட், வெயிட். ஸோ நான் வந்து இதுல 6 எலிமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதுல வந்து 2 ரொட்டேஷன்ஸ் வந்து வைக்கிறேன். விச் இஸ் n இஸ் ஈக்குவல் டூ 2. நான் வந்து அத rன்னு எடுத்துக்கிறேன். ரொட்டேஷன்ன்றத r இஸ் ஈக்குவல் டூ 2. 2 டைம்ஸ் ரொட்டேட் ஆகுது. ஸோ ரொட்டேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட அரே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் நம்மளோட இந்த ஸ்டெப் பொறுத்தவரைக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இந்த பாயிண்டர்ஸ்ல இருக்கும். லெஃப்ட் வந்து இனிஷியல் பாயிண்ட்லயும், ரைட் வந்து இந்த பாயிண்ட்லயும் இருக்கும். அண்ட் தென் இத யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மிடில் வந்து அரவுண்ட் வந்து இங்க இடத்துல வரும். லெட்ஸ் டேக் த எக்ஸாம்பிள் வந்து 2 எடுத்துக்கலாம். 0, 5, 0 பிளஸ் 5/2, 2.5. ஸோ இங்க இடத்துல இருக்கும். ஸோ நம்ம மிடில் வந்து 1ல இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டெப் நடக்கும். விச் இஸ் எது வந்து மினிமம்னு செக் பண்ணணும். எய்தர் மிடில் வேல்யூ வந்து மினிமமா, ஸோ ஆல்ரெடி மினிமம்ல வந்து நம்ம நம்ஸ் ஆஃப் 0 பிளேஸ் பண்ணிட்டோம். விச் இஸ் 5. இந்த எலிமெண்ட்ட பிளேஸ் பண்ணிட்டோம்.
இப்போ இந்த ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்டின்னா வந்து செக் பண்ணணும். எய்தர் வந்து மிடில் வேல்யூ விச் இஸ் 1 அது மினிமமா, இல்லன்னா 5 மினிமமா அப்டின்னு. பார்த்தா வந்து என்ன பண்ணும் அப்டின்னா வந்து அடுத்த ஸ்டெப்ல வந்து வேற ஏதாவது மினிமமா இருக்கான்னு செக் பண்றதுக்காக இத யூஸ் பண்ணுவோம். விச் இஸ் மிடில் வேல்யூ. மிடில் வேல்யூ வந்து 1 இஸ் இட் கிரேட்டர் தேன் நம்ஸ் ஆஃப் ரைட் விச் இஸ் 4. லாஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட் இஸ் இட் கிரேட்டரான்னு பார்த்தா, நோ இட் இஸ் நாட். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்டின்னா வந்து ரைட்ன்றது மிடில் மைனஸ் 1ல வந்துரும். ஸோ ரைட் வந்து இங்க இடத்துல வந்துரும் கரெக்ட்டா சொல்லணும்னா. ஏன்னா வந்து மிடில் வந்து ரைட்ட விட கிரேட்டரா இருந்துச்சு அப்டின்னா வந்து லெட்ஸ் சே வந்து நம்மளோட கரண்ட்டான மிட் வேல்யூ வந்து ஆ நம்ம வந்து 6ன்னு எடுத்துக்குவோம். லெட்ஸ் சே வந்து இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு 6ன்றது மிடில் வேல்யூவா கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கிட்டா, நம்மளோட அது ரைட் வேல்யூ என்ன? 4. மிடில் வேல்யூ 6. இட் இஸ் கிரேட்டர் தேன் 4. அதனால தான் வந்து இங்க இடத்துல என்ன பண்ணுவோம் அப்டின்னா, லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டூ மிடில் பிளஸ் 1ன்னு போடுவோம். ஏன்னா வந்து நம்மள வந்து மினிமம் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. மினிமம் வந்து எந்த ரேஞ்சுல இருக்கும்னா, இதுக்கு விட்டு போன இந்த மிடில் ரேஞ்சுல தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம லெஃப்ட் இங்க இடத்துல என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா அங்க இடத்துல நம்ம மினிமம் வேல்யூ இருக்கவே இருக்காது. நம்ம வந்து இந்த ஏரியால என்ன இருக்கோ அத செக் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டூ மிட் பிளஸ் 1. லெஃப்ட்ட வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருவோம். அண்ட் ரைட் ஆஸ் இட் இஸ் அங்கேயே இருக்கும். இன் கேஸ் இன் கேஸ் மிடில் வந்து ரைட்ட விட கம்மியா இருந்துச்சு அப்டின்னா வந்து, அந்த இடத்துல வந்து நம்ம ரைட்ட வந்து மிடில் மைனஸ் 1 பண்ணுவோம். எதுக்காக அப்டின்னா வந்து லெட்ஸ் சே நம்மளோட மிடில் வேல்யூ வந்து மிடில் வேல்யூ வந்து 1 இருக்கு. அண்ட் ரைட் வேல்யூ வந்து 4 இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி 1 இஸ் லெஸ்ஸர் தேன் 4. இப்ப என்ன ஆகுது அப்டின்னா வந்து, நம்ம வந்து அந்த பீக் எலிமெண்ட் கிட்ட இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம இதுக்கு இந்த மிடிலுக்கு பின்னாடி வேற ஏதாவது இன்னும் சின்ன வேல்யூ ஏதாவது இருக்கான்னு செக் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா வந்து, ரைட்ட வந்து மிடில் மைனஸ் 1ல பிளேஸ் பண்ணுவோம். ஏன்னா, இங்க இடத்துல ஆல்ரெடி நம்மகிட்ட மினிமம் வேல்யூ இதான் இருக்கு. ஸோ, அதனால இங்க இடத்துல செக் பண்றதுக்கான நீட் வந்து நமக்கு இருக்காது. ஸோ, அதனால வந்து நம்ம ரைட்ட வந்து மிடில் மைனஸ் 1ல பிளேஸ் பண்ணிருவோம். ஸோ, இப்படி பண்றது மூலியமா வந்து நமக்கு வந்து மினிமம் வந்து கிடைச்சிரும். ஸோ, ஓகே தென் கைஸ் இவ்வளோதான் இந்த கொஸ்டின். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் வீடியோஸ்ல சால்வ் பண்றேன். ஓகே தென் கைஸ் அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை.